ஹாய் குட்டீஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா குட்டீஸ்? ஒரு மேய்ப்பன் கிட்ட 100 ஆடுகள் இருந்துச்சாங்க குட்டீஸ். அந்த 100 ஆடுகளில் ஒன்று மட்டும் காணாமல் போயிடுச்சான். இவரும் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்துட்டாராம், எங்கே போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனாலும் அவரை நினைக்கலாம் இல்லை குட்டீஸ், நம்ம கிட்ட தான் 99 ஆடுங்கள் இருக்குல்ல, அப்புறம் ஒன்று தானே, போனால் போட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை குட்டீஸ். ஆனால் அவர் அப்படி நினைக்கல குட்டீஸ். இதுவே நம்ம கிட்ட இருந்தால் என்ன நினைப்போம் குட்டீஸ்? போனால் போட்டோம், நம்மளாலலாம் தேட முடியாது, இப்படி தானே நினைப்போம் குட்டீஸ். ஆனால் அவர் லாஸ்ட் வரைக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு குட்டீஸ். அதுவும் அவர் கண்டுபிடிச்சதும் அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டார். நம்ம கிட்ட காணாமல் போன 100 ஆடு வந்துச்சு, அதுவும் 100 ஆடு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் குட்டீஸ், ஏசாப்பா கிட்ட நம்ம ஆடுகளாக இருக்கோம் குட்டீஸ். ஒரு ஆடு காணாமல் போனாலும் அவர் ரொம்ப வருத்தப்படுவார் குட்டீஸ். எல்லாரும் நம்ம ஏசாப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணலாம் குட்டீஸ். காணாமல் போன ஆடை தேடுற மாதிரி யார் யார் பாவ வழியில் போகிறாங்களோ அவங்களெல்லாம் தேடி ஏசாப்பா கிட்ட கொண்டு வரலாம் குட்டீஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள் குட்டீஸ். பாய் குட்டீஸ்.